ரிஷபம் ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களின் மறைந்த கர்மா என்ன, சனி தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். ரிஷப ராசியில பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு லக்ஸூரியஸா வாழணும், ஒரு பிரம்மாண்டமா வாழ்க்கையை வாழணும், ஒரு சாதாரண நிலைமையில இருந்தா கூட ஒரு வாழ்க்கையை ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போவாங்க. அவங்களுடைய கடினமான உழைப்பால ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே எப்பயுமே இருப்பாங்க. அதே போல இந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் கலைகளில் ஆர்வம், கலகலப்பானவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள், உதவி செய்து ஏமாற்றங்களை அடையக்கூடியவர்கள், மற்றவங்களை எடை போடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நல்ல திறமசாலிகள், அரசு நிர்வாகத்தில் நல்ல திறமசாலிகளாக இருப்பாங்க. நிர்வாகம் வகையில இவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும். மக்கள் தொடர்பால் மக்களை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல சனி பகவானை பொறுத்தவரையிலும் பொறுமை, சகிப்புத்தன்மை, கடின உழைப்பு இவற்றை தரக்கூடிய ஒரு கிரகம். இந்த சனி பகவான் இந்த ரிஷபத்துக்கு 10ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு கிரகம். பாக்கியாதிபதியாகவும் வராரு, அதே சமயத்துல பாதகாதிபதியாகவும் வராரு. இது ஸ்திர லக்னம் என்பதால் பாதகாதிபதியாகவும் சனி வராரு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போதுள்ள நிலைகளையும் சேர்த்து இந்த வீடியோவில் நாம பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க, நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். இங்க கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசிரீச நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். சப்போஸ் நீங்க ரிஷப லக்னமாக இருந்தாக இந்த நட்சத்திரத்தில் ஒன்று லக்ன புள்ளியாக இருக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பதிவு மேக்சிமம் பொருந்தும். ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு கோச்சாரத்தின்படி இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய சில பலன்கள் இருக்கு இல்லையா, அந்த பலன்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு மறைந்த கர்மா என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே இவங்க பிள்ளைகளால மன வருத்தம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான கர்மா. அடுத்து பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்து போன்றவற்றால் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துக்களால் பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கும். தாய் மேல ரொம்ப பாசம் இருக்கும். தாயார் என்றால் ஒரு தெய்வம் போல போற்றி புகழாரம் சூடுவார்கள். தாயாரை போற்றி காப்பாற்றவும் கூடியவர்களாக இருப்பாங்க. தந்தையுமே காப்பாற்றுவாங்க, ஆனாலும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இவர்களை பொறுத்தவரை தாயா தாரமா அப்படின்னாக்க தாய்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க அளவுக்கு அதிகமா தாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலேயே குடும்ப வாழ்க்கையில குறிப்பா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிறையவே வரும். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவருக்கும் இவருக்கும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு இவர் அதிகமாக தாய் மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் கூட ஒரு காரணமா இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரை ஒரு ஈகோ கிளாஷ் இவரோட இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் போன்றவை ஏற்பட்டோ அல்லது சீக்கிரமா கல்யாணம் ஆகுதுனாக இவரின் குடும்பத்தார் வகையில தாயார் அல்லது சகோதரிகள் வகையில சில பிரச்சனைகளை இவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் சந்திக்கிறதுனாலையும் அவங்களுக்குள்ள இடைவெளி ஏற்பட்டுடுது அல்லது பிரிவுகள் ஏற்படுது. சில பேருக்கு தற்காலிக பிரிவா இருந்து அப்புறம் ஒண்ணு சேர்றாங்க. அதே சமயத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க நிரந்தர பிரிவாயிட்டு கூட மறுமணத்திற்காக முயற்சி பண்ணி மறுமணம் அமையக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மறுமணம் அமைகிறது. திருமண வாழ்க்கையில முதல் தாரத்தால மகிழ்ச்சியற்ற தன்மை, முதல் தாரத்தை பிரிந்து 2ஆம் தாரம் ஏற்படுறது. 2ஆம் தாரம் வரும்போது பிள்ளைகள் வகையில் அந்த 2ஆம் தார வாழ்க்கையிலும் சில கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் போன்றவை இருக்கும். அதாவது முதல் தாரத்திற்கு வந்த பிள்ளைகளால 2ஆம் தாரத்தோட வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அதன் மூலம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மிருகசிரீசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது. இவங்களுக்குமே முதல் காதல், முதல் திருமண வாழ்க்கையில சில சிக்கல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். காதலா இருந்தாலும் அது பிரிஞ்சுட்டு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க. அது அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கும். அல்லது 2ஆவதா வரக்கூடிய காதல் சக்சஸ் ஆகி அதுல அது கல்யாணத்துல முடியும். சில பேருக்கு எந்த காதலும் இல்லை, டைரக்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த கல்யாண வாழ்க்கையில கூட பொருத்தம் இல்லாத பட்சத்துல பிரிந்து விட்டு 2ஆவதா மறுமணம் போன்றவை ஏற்படுது. மிருகசிரீசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு. அப்போ இந்த ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாகவும் இந்த மாதிரி முதல் தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரமோ அல்லது முதல் காதல் கழிஞ்சு அடுத்த ஒரு திருமணமோ அதாவது அரேஞ்ச்டு மேரேஜோ ஏற்படுது. இதுவுமே ஒரு மறைந்த கர்மா. அதே போல நல்ல வாக்கு சாதுரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க.
பேச்சாலேயே காரியத்தை சாதிப்பாங்க, மேலும் புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை அணுகக்கூடிய விதம் என்று பார்க்கும்போது கடன் வாங்கியாவது மற்றவங்க முன்னாடி கௌரவமா வாழணும், கடன் வாங்கியாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகளை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்களை அல்லது தேவையான பொருட்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி லக்ஸூரியஸா லைஃபை லீட் பண்ணணும். ஒரு இஎம்ஐ போட்டாவது ஒரு கார் வாங்குறது, அதே போல இஎம்ஐ போட்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து ஆடம்பர பொருட்களும் வாங்குறது, ஒரு வீடு கூட மிக பிரம்மாண்டமா இருக்கணும்னு நினைப்பாங்க, பிரம்மாண்டமா கட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல மற்றவங்களுக்கு வந்து இப்படி போங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றத கேட்டு சப்போஸ் அந்த கேட்கக்கூடிய நபர் வந்து செஞ்சிட்டாங்கன்னா இவங்க சொன்னதால நிறைய பலன் அடைவாங்க. ஸோ அதே போல மற்றவங்களுக்கு உதவுவாங்க, ஒரு வேலை கூட வாங்கி கொடுப்பாங்க, அல்லது இங்க இருக்கு வேலை இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. பட் யாருக்கு இவங்க உதவி செய்யறாங்களோ அந்த உதவியை வாங்கினவங்க ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்களால மன வருத்தம் அடைகிறாங்க. கடின உழைப்பாளிகள் அதே சமயத்துல கடனோ அல்லது உடல்நல பாதிப்போ இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஆப்போசிட் ஜெண்டரால பாதிப்பு அடைவாங்க. சப்போஸ் ரிஷபத்துல பிறந்தவங்க பெண்களாக இருக்காங்கன்னா ஆண்களாக பாதிப்பு அடைகிறாங்க. அது எந்த மாதிரியான பாதிப்பு? ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல் போன்றவை ஏற்படுது. காதல் கல்யாணம் கூட ஏற்பட்டுடும். அந்த கல்யாண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போன்றவையும் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல பொருத்தம் இல்ல, ஜாதகத்துல தோஷங்கள்லாம் இருக்கு, செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு கடுமையா இருக்கு, ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்ற ஜாதகத்தை இணைந்து இருக்கும் போது அவங்க பிரிந்து கூட இருக்கிறாங்க. மறுமணம் ஏற்படுது. மறுமணத்திற்கான வாய்ப்புமே இவங்களுக்கு ஜாதகப்படி சப்போஸ் குரு பகவான் நல்ல ஆட்சி உச்சம் பெற்று இருந்து 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து நீசம் பெற்று இருக்குனாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணம், மறுதாரம் போன்றவை கூட ஏற்பட்டுடுது. சில பேருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் போன்றவை ஏற்பட்டு அந்த உறவு வந்து அதன் பிறகு அது பிரிந்து அப்புறம் ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படுது. இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில எப்படி இருக்குன்னாக்க இவங்களுடைய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரையில ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் உடையவராக இருப்பார். அதாவது உணர்ச்சிகரமாக இவங்களை பொசசிவா நேசிக்கக்கூடியவராக இருப்பாரு. நேசிப்பாலேயே சில நேரங்கள் இவங்க டிஸ்டர்ப்ட் ஆகுவாங்க, சந்தேகப்படக்கூடியவராகவும் இருப்பாங்க. வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் மனதளவில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அதே சமயத்துல ஒரு ஆளுமை திறன், கோபம், டென்ஷனும் இருக்கும். ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடுகள் கொண்டவராக இருப்பாங்க. இவ ஒரு வகையில வந்து வாழ்க்கை துணிவர் வகையில ஒரு டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். அதனாலேயே வந்து அதுவும் குறிப்பா இந்த பிள்ளைகளால மன வருத்தங்கள் போன்றவற்றால் சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட, தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு வந்து ஏற்படுகிறது. அதன் பிறகு தோஷங்கள்லாம் இல்லை, ஒரு பொருத்தம் நல்லா இருக்குன்னாக்க திரும்பியும் சேர்ந்துடுற வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சனி தந்த பாடம் என்ன அப்படின்னாக்க 11ஆம் பாவகத்துல சனி இருக்கு. கோச்சாரத்துல இந்த சனி 5ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு 3-4 ஆண்டுகளாகவே பிள்ளைகள் வகையில வந்து ஒரு மன வருத்தம், பிள்ளைங்க சரியா படிக்கல, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அல்லது அவங்களால கருத்து வேறுபாடு, அவங்க உங்களுடைய முடிவுக்கு மாறாக எடுக்கக்கூடிய முடிவுகள், காதல் போன்றவற்றில் ஈடுபட்டு அவங்க வந்து செப்பரேட்டா போறது, அல்லது அவங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான மன வருத்தங்கள், படிப்பு சம்பந்தமான மன வருத்தங்கள், சின்ன குழந்தையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படுறது, அதனால உங்களுக்கு செலவுகள், மன வருத்தங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷமா அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்துல குறிப்பா 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. அப்போ பிள்ளைகள் வகையில மன வருத்தம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் நீங்கும். அந்த வகையில நீங்க வந்து ரிலாக்ஸ்ட் ஆக போறீங்க. குருவை பொறுத்தவரையிலும் 3ஆம் பாவகத்தில் இருக்கு, 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கு. திருமண வாழ்க்கையில ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது வாழ்க்கை துணிவரை இழந்து கடந்த கால வாழ்க்கையில நிறைய கசப்புகளை அனுபவித்து பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் ஏற்படும். இவ்வளவு காலமாக திருமணம் ஆகாம நீண்ட நாட்களாக வரன் தேடியும் வரன் அமையாதவர்களுக்குமே இந்த காலகட்டத்துல வரன் வந்து திருமணம் ஆகும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலம் புத்திரபாக்கியம் சில பேருக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது கூட ஒரு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் உங்க ஜாதகத்திலேயும் கொஞ்சம் வந்து புத்திர சந்தான பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு புத்திர சந்தான பாக்கியம் இருக்குன்னாக்க 5ஆம் பாவகத்துல பாவகிரகம் இல்லாம இருக்கிறது. பாவகிரகம் இருந்தாலும் 5ஆம் அதிபதி நீசமாகிறதோ அஸ்தங்கம் பெறாமையோ இருக்கிறது. அதே சமயத்துல குரு நல்லா இருக்கணும். குரு வந்து நீசம் பெற்றோ அல்லது அஸ்தங்கம் பெற்றோ இருந்தாலும் புத்திரபாக்கியம் தடைபெறும். அல்லது கேதுவுடன் க்ளோஸா இணைஞ்சிருக்குனாலே புத்திரபாக்கியம் சீக்கிரமா கிடைக்காது. இந்த கண்டிஷன்ல நம்ம ஜாதகத்துல பாத்துக்கணும், புத்திர சந்தான பாக்கியத்தை செக் பண்ணிக்கணும். ஒரு பொது பலனா வந்து பாத்தீங்கன்னாக்க புத்திரர்களால் மன வருத்தம், புத்திரர்களுக்காக செலவுகள்,
புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஒரு வேலைக்கே போனா கூட ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நிறைய செயல்படுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. சில நேரங்களில் அது விரயங்கள் கூட ஆகும். அதே சமயத்துல சில நேரங்களில் அது நிறையவே சம்பாரிச்சு கூட கொடுத்துரும். இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் கோபம், டென்ஷன் அதிகமாகவே இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளால பாதிக்கப்படுவாங்க. ஆனா இவங்க வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, அதே போல கன்சல்டேஷன் பண்றது, மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், மேலும் வந்து என்ஜினியரிங், இரும்பு சம்பந்தமான தொழில், பயிற்சியாளர், இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, அலுவலக பணி, அரசு பணி, அரசு நிர்வாகம், அரசியல்ல இருப்பவர், யூனிஃபார்ம் சர்வீஸ், ராணுவம், போலீஸ், இந்த மாதிரியான துறைகளிலும் ரிஷபத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசினஸும் பாத்தீங்கன்னாக்க இவங்க ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, உணவு சார்ந்த துறை, டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான துறைகள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, அரசியல், இவற்றெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் தான் இருக்கு. ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த புதிய கதவுகள் திறக்கும்ன்ற மாதிரி இந்த நேரத்துல இந்த குரு உச்சமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல வந்து சில புதிய வாய்ப்புகள் வரும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இன்னொரு பிசினஸ் அடிஷனலா ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க கூட அடிஷனலா ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை விஷயமா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த வருஷத்தை பொறுத்தவரை பிள்ளைகளால சில மன வருத்தம் இருந்தாலும், பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு போன்றவை இருந்தால் அது தீரும். அல்லது அவங்க குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அந்த முடிவு என்பது அவங்களுடைய ஜாதகத்தின் படிதான். அதே போல படிக்கல அல்லது சரியா வந்து ரிசல்ட் காட்டல அப்படின்னாலையும் அவங்க தன்னை உணர்ந்து அப்டேட் பண்ணிக்க கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ அந்த வகையில சனி வந்து தீமையையும் தடையும் கொடுத்தாலும் சில முதிர்ச்சியையும் பொறுமையையும் சகிப்பு தன்மையும் கொடுக்கும். இந்த சனியோட பார்வையில் 5ஆம் பாவகம் இருக்குன்னும் போது இந்த பிள்ளைகள் வகையில ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கே கூட ஒரு சகிப்பு தன்மை ஏற்படும். அதே போல பொதுவாகவே 9, 10ஆம் அதிபதியாக சனி வர்றதுனால கடுமையான உழைப்பாளிகள் தான் ரிஷபத்தில் பிறந்தவர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். பொறுமையா இருக்கணும், எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது, அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காம இருக்கிறது. ரிஷபத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, மதுரை மீனாட்சியை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க, சுந்தரேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க. வருமானம் வரும், தடைகள் நீங்கும், திருமணம் ஆகலைன்னா கூட திருமணம் ஆகும். சனி வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு நன்மையும் தருவாரு. பாதகம் என்பது பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வகையில, தந்தை வகையில, தந்தைக்கு உடலான பாதிப்பு, தந்தையை பிரிந்து இருக்கிறது, இந்த மாதிரியான பாதகத்தை தான் தராரு. ரிஷபத்துக்கு இந்த சனி பகவான் யோகாதிபதி, அதனால வந்து பெரிய பாதிப்பை தர்றதுல, ஆனா கடின உழைப்பை கொடுப்பாரு. ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்களும் சரி, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களும் சரி, அதில் நம்ம வந்து நாசுக்க நடந்துக்கணும். கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட பேசுறது, வெளிப்படையா நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டோம். நன்றி, வணக்கம்.